இன்னைக்கு ஒரு செமி பிரைடல் செட் டிஸ்பேட்ச் பார்க்கலாமா? அண்ட் சில்க் த்ரெட் ஆர்டர் வந்து என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தது என்னன்னா, என்கேஜ்மெண்ட்டுக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து மினிமலாக செமி பிரைடல் செட் தான் அவங்க வந்து பிக் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்டிருந்தது சென்ட்ரலில் குந்தன் வச்சு அண்ட் வந்து ஒரு 4 கடா பேங்கிள்ஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் பேபி பிங்க் கலரில். அண்ட் கலர் ஆப்ஷன் பொறுத்தவரையும் உங்களோட கஸ்டமைசேஷன் தான். நீங்கள் என்ன கலரில் கேட்குறீங்களோ அது மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுப்போம். அண்ட் குந்தன் ஆல்சோ அது உங்களோட சாய்ஸ் தான். அண்ட் சில்க் த்ரெட்டுக்கும் குந்தனுக்கும் வந்து ரேட் வைஸ் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். பிகாஸ் குந்தன் வந்து இதோட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட வரும். அப்படி இல்லை நீங்கள் மினிமலாக தான் பார்க்குறீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்க்லேயே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அண்ட் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக பேர் பண்ணாலும் இதை நம்ம கான்ட்ராஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உங்களோட சாய்ஸ் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பல்க் ஆர்டர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் ரிடக்ஷனில் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ பல்க் ஆர்டருக்கு நீங்கள் ப்ரீவியராக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து நாங்கள் 3 பேரும் டெலிவரிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அக்காவோட ஃப்ரெண்டுனால இந்த தடவை டெலிவரிக்கு என் அக்காவும் எனக்கு கூட ஜாயின் பண்ணியிருந்தா. அண்ட் ஈவினிங் டைம் போல் தான் டெலிவரி. ஸோ நாங்கள் வந்து ஈவினிங்க்கு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். எங்கே டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான். ஸோ அங்கே கரெக்டான டைமுக்கு நாங்கள் ரீச் அவுட் ஆகி பார்சலும் டெலிவரி பண்ணிட்டோம். இது மாதிரி மோர் அப்டேட்டுக்கு மறக்காமல் என்னை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.